என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பேரையுமே மாற்றணும். ஓகே, இது அவங்க குக்கர் சரிதானா இருக்கும்? இது அவங்க போட்டுருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது பர்னட்லாம் இருக்குது. வணக்கம். அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவர்கிட்ட நான் இந்த கம்ப்ளீட் செட்டு மாற்றினேன். அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு தெரியல. இப்போ எனக்கு கேஸ் லீக் ஆகுது. நான் இப்போ வந்து உங்கள் பேர் எஸ்பி என்டர்பிரைசஸ் நான் வந்திருக்கேன். அவர் செக் பண்ணும்போதே அவர் கேஸ் லீக் ஆகுது சார் அப்படின்னாரு. அப்புறமா இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இந்த செட்டெல்லாம் மாற்ற போகிறோம். இந்த செட்டு மாற்ற போகிறோம். அது காட்டுங்க. இந்த அடுப்போட வயசு சொல்லுங்க. 2 கொடுங்க பாருங்க. இந்த கம்ப்ளீட் செட்டு மாற்ற போகிறோம். ஓகே, இவங்க வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக மாற்ற சொல்கிறேன். இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இந்த 2 பேர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரிஜினல் அந்த பர்னர் அந்த ஸ்டாண்ட் நான் போட போகிறேன். இது போட்டுட்டு இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் தயவுசெய்து முக்கியமான விஷயம், வீட்டுக்கிட்ட வரவங்க கிட்ட என்னைக்குமே சர்வீஸ் பண்ணிக்காதீங்க. அவங்க வாரண்டி தர மாட்டாங்க, கேரண்டி தர மாட்டாங்க. அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்களை தேடுறதே வந்து நீங்க ஒரு பெரிய குதிரை கும்பா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல பாருங்க, இங்க பாருங்க, இது வந்து பெங்களூர் மெயின் ரோடு. இந்த பெங்களூர் மெயின் ரோட்லயே இவங்க வச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் வச்சிருந்தா இந்த இடத்த வந்து இவங்க வந்து பக்க வச்சுக்கோங்க. 10 இயர்ஸா இருக்கிறாங்க பாருங்க. இதுதான் வந்து அவங்களுடைய சின்னதா ஒரு வெற்றி. ஸோ இந்த மாதிரி வந்து ஆத்தரைஸ்டு பிளேஸ்க்கு வாங்க, எந்த கவலை இல்லாம இருக்கு. ஏன்னா இது கேஸ் வந்து ஆக்சிடென்டல் பிளேசஸ். வீட்டில் கொஞ்சம் கேஸ் லீக் ஆச்சுன்னா கூட பெரிய பிரச்சனை வரும். நம்பிக்கை நல்ல இடத்துல வந்து செய்துக்கோங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றிங்க. ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நாங்க வந்து அது அவர் மூர்த்தி வந்து செஞ்சு கொடுத்தாருப்பா. அவர் வந்து செஞ்சு கொடுத்தது என்னன்னா, நாங்க இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்க வந்து ஃபோன் பண்ணோம். அவங்க கொடுத்த கான்டாக்ட் நம்பருக்கு அவங்க நிறைய தடவை நாங்க ட்ரை பண்ண போது அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வரவே இல்லை. நாங்க நிறைய டைம் அப்ரோச் பண்ணி அவர் வராததுனால இப்ப நியரஸ்டா இருக்கிற கேஸ் சர்வீஸ் சென்டருக்கு நாங்க வந்திருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த கேஸோட சர்வீஸ் பண்ணி கொடுக்க போறவர் வந்து எஸ்பி என்டர்பிரைசஸ் தினேஷ் தானப்பா? தினேஷ் வந்து செய்து கொடுக்க போறாங்க. இவங்க கிட்ட வந்து என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்கு, அப்புறம் எந்தெந்த மாதிரி சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கறது இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நம்மளோட அடுப்பு சர்வீஸ் பண்ணுவாரு. ஆக்சுவலா நம்மள்ட்ட இப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் யூனிட்டா வந்து எல்பிஜியோட ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான எல்பிஜி பர்னர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டர்ஸு, கேஸ்கெட்டு, ஆர்ஓ வாட்டரோட பியூரிஃபையர் ஃபில்டர்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலிண்டரை வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ட்ராலி, அந்த மாதிரி ட்ராலிஸ் கூட இருக்கு நம்மகிட்ட. இப்ப இந்த இதுல வந்து கேஸ் லீக்கேஜ் வந்து ஹெவியா இருக்கு. இப்ப நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? இதுல வந்து என்னன்னா, வால்வு செட்டு தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். இந்த வெளியில இருந்து வராங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் கஸ்டமர் சொல்றதை மட்டும் அவங்க நீட்டா ரெடி பண்ணி தரணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏனோதான வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. ஆத்தரைசிங்கிறதுனால கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தேவை. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நீட்டா செக் பண்ணி கண் முன்னாடியே வந்து கஸ்டமர்கிட்ட காட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெலிவரி கொடுக்க போறோம். ஆக்சுவலி என்னன்னா, அவர் வந்து 25 இயர்ஸ் சர்வீஸ்ன்னு சொன்னாருப்பா. இந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி ஸ்டேஷன்ல தான் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சன் வந்து என்னைக்குமே வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பொருளை வந்து நீட்டா செக் பண்ணி தான் காட்டணும். பட் அவங்க வந்து அந்த மாதிரி எதுவும் செய்யல. அவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாம வந்து அங்கேயே கேட்டிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி லீக்கேஜ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து இருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து ப்ராப்ளம் என்னவோ அதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க. லீக்கேஜ் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த நெட்டுக்கு மாற்று எல்லாமே கம்ப்ளீட்டா நீட்டா சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நீங்க வந்து இது புதுசு
ஆமா, இந்த இந்த அடுப்பு நாங்க வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இது ரொம்ப பழைய பட்டர்ஃப்ளை மாடல். பட்டர்ஃப்ளை பொறுத்தவரை என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட்டுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜஸும் இருக்காது. அது பட்டர்ஃப்ளைல ஃப்ரெண்ட்லி அண்ட் ஏஸ் மாடலை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். ரெகுலரா அந்த ஸ்டவ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி வீட்ல இருந்து நாங்க வந்து இந்த ஸ்டவ் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். இது வந்து இவர் ரிமூவ் பண்ணிட்டாரு பாருங்க. இது ரிமூவ் பண்ணி இப்ப வந்து இந்த 2 இடத்துல இருக்கிற நோசஸ் வந்து மாத்த போறாரு. இதுதான் இந்த வால்வு, புதுசா வால்வ். கேஸ் வால்வு. இந்த வால்வ் எவ்வளோப்பா? 280 வருதுப்பா. 280 ருபீஸ். ஒரு பீஸ் வந்து 280 ருபீஸ். டேப் என்ன ரீசனுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு லீக்கேஜ் ப்ராப்ளம், இப்போ இந்த மாதிரி லீக்கேஜ் தான் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி லீக்கேஜ் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன வாசர் வச்சு உங்களுக்கு டேப் வச்சு போடுறோம். இப்போ வந்து டேப் அதிக குவான்டிட்டி யூஸ் பண்றதுக்கு ரீசனே வந்து அது ஃபுல்லா பிளாக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அரெஸ்ட் பண்ணணும், லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணுவோம். இவர் வந்து அது கிளைம் சேஞ்ச் பண்ணும்போது சும்மா ஒரு 2 ரவுண்ட் சுத்திட்டு விட்டுட்டாரு. ஆக்சுவலி வீட்டு வாசல்ல கிடைக்குதே, ரொம்ப பெனிஃபிட்னு நினைச்சிட்டோம்ப்பா நாங்க. அதுதான் மக்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு. அது என்னன்னா, ஆக்சுவலா வந்து அவங்க வரவங்களுக்கு வந்து கரெக்டான ஓட் தெரியாது, அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆத்தரைஸ்டுங்கும் போது உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சர்வீஸ் நல்லா வரும்ப்பா. ஆனால் அது குவாலிட்டியில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சீப் குவாலிட்டி கொண்டு அதனால என்ன ஆகுதுன்னா, டெக்னீஷியன் பொறுத்தவரை எல்லாருமே பர்ஃபெக்டா செய்யறவங்க சார். பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மக்களோட இது சேஃப்டி பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த இது வந்து உங்ககிட்ட எவ்வளவு ரேட்டு? இந்த செட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ப்ராடக்டோடதே வேணும் அப்படின்னா 350 ஒரு செட் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நார்மல் மேக்ல போடணும் அப்படின்னா உங்களுக்கு 250 300 அந்த சம்திங்ல மட்டும் தான் வரும். இவர் 800 கொடுத்து வாங்கினாருப்பா. செட்டு மொத்தம் 2 செட் டோட்டல் யூனிட் சேர்த்து நம்ம வந்து 450 தான் சார்ஜ் பண்ணுவோம். ஒரு அதாவது ஃபுல் செட்டை நீங்க வந்து எவ்வளவு சொல்றீங்க? 450. ரெண்டும் சேர்த்தா? ரெண்டுமே சேர்த்து. அப்ப இவரு சேர்த்தே வந்து நம்ம 450 தான் சார்ஜ். அப்பா வந்து எங்களுக்கு கொடுத்தவர் வந்து இது 800 850 வரைக்கும் சார்ஜ் பண்ணாரு. வீட்டு வாசல்ல வந்து கொடுக்குறவருக்கு சொல்றோம் அப்படின்னா, எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது. அதனால நான் 4 இடத்துல விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆனா தயவுசெய்து வீட்டுக்கிட்ட வரவங்க கிட்ட செய்துக்காரு. நீங்க 100 இடம் விசாரிங்க, ஆனா வீட்டுக்கிட்ட வரவங்க கிட்ட செய்யாதுங்க. இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நாங்க வந்து என்ன ஒரு நல்ல இதுல இது பண்ணோம்னா, சரி அவங்க எல்லாம் ஸ்மால் வெண்டார்ஸ், அவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் நாங்க அந்த வீடியோ எடுத்தோம். சப்போர்ட் பண்ணணும் ஸ்மால் வெண்டார்ஸ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே நல்ல ஆளா இருந்திருந்தான்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல கிரெடிட்ஸ் போயிருக்கும். ஆனா அவரு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணது என்னன்னா, நீ சர்வீஸ் சென்டருக்கே போ, உனக்கு வேற இடம் எல்லாம் செட்டே ஆகாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரு. மக்களுக்கு சொல்றது அதுதான் மெயின். வந்து நம்ம வந்து ஜென்ஸ் பொறுத்த வந்து அவங்க டெய்லி வேலைக்கு போடுவாங்க, அவங்க வந்து லேடிஸ் தான் வந்து சமைக்க போறாங்க. இந்த சேஃப்டி இல்லாம லேடிஸ் அங்க சமைக்க முடியாது. ஆமா, ஏன்னா திடீர்னு இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா யாரையும் கூப்பிடவும் முடியாது. ஆமா, அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஆத்தரைஸ்ல இருந்துச்சுன்னா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட ஆத்தரைஸ்ல நம்ம கேட்கலாம், இதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். இதே அதர் டெக்னீஷியன் நம்ம போய் கேட்க முடியாது. ரோட் சைட்ல வரவங்க அவங்க ஒரு நாளைக்கு சர்வீஸ் பண்ணி கிளம்பிடுவாங்க. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவங்களை கால் பண்ணாலோ இல்லை இது பண்ணாலும் அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. கிடைக்க மாட்டாங்க. நம்பர் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஜென்யூன் நம்பர். ஜென்யூன்
ஆத்தரைஸ்ல நம்பர் கொடுப்பாங்க சார். ஆனா அதுல வீட்டுக்கிட்ட வரவங்க கிட்ட ஜென்யூன் நம்பர் கொடுக்கறதுல ஆகும். அதனால வந்து தயவுசெய்து போவாதீங்கன்றத நான் சொல்றேன். இதுல என்னன்னா இப்போ கம்ப்ளீட்டா அப்படியே ரேட்டே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃபரன்ஸ் ஆகும். ரொம்ப டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. அது ஆக்சுவலா என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அவங்க வந்து பைக்ல வந்து இது பண்றதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி காஸ்டஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பாங்க. சார்ஜஸ் நீங்க அதிகமா வாங்கினாலும் தப்பு இல்லப்பா. நமக்கு தேவை நல்ல பொருள், ப்ராடக்ட் நல்லா இருந்தா போறோம். நம்மளோட சாட்டிஸ்பேக்ஷன் தான். கஸ்டமருக்கு வந்து எப்பவுமே வந்து குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட். சர்வீஸ் வந்து எப்படி பார்த்தாலும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, யார் வேணாலும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். குவாலிட்டி தான் நம்ம. அப்புறம் இந்த இந்த டியூப் எவ்வளவு சார்ஜஸ் வரும் சொல்லுங்க? டியூப் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ்ல வந்து 240 இருக்கு. 240. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியனோட சுரக்ஷாவே இருக்கு. அது ஸ்டார்டிங் உங்களுக்கு 900 சாரி 190 வரும் உங்களுக்கு. 190. ஆமா. நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? 300 கொடுத்தோம்ல. ஆமா, 20 rupees. 240னா 60 rupees ஜாஸ்தி. பாருங்க, இத ஃபிட் பண்ணிருக்காரு. ரெண்டுமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இதை வந்து புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் உங்களுக்கு நான் இப்போ வந்து அந்த வீடியோக்கு வந்து ஸ்கேம்னு சொல்லிட்டு மாத்தணும் டைட்டில். ஆமா. நிறைய பேர் அப்படிதான் ரோட் சைட்ல வரோம். எங்களுக்கு நாங்க என்னன்னா அதிகமா நாங்க வெளியயும் வரோம், இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றோம். பட் நாங்க வந்து சரி ஒரு சின்ன சின்ன ஆட்களை ப்ரமோட் பண்ணுவாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நாங்க பண்ணோம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றத விட ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து டேஸ்டியாக நாங்கள் அதை வந்து ப்ரொமோட் பண்ணோம். அந்த மாதிரி நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த ரோட் சைடில் இருக்கிறவங்க, இந்த வீட்டுக்கு வரவங்க, இந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படி நம்ம வந்து நினைக்கிறது தான். அப்படி நினைச்சதுனால தான் இது எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் இப்போ நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுறோம்னா அதை நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுறோம். நீங்கள் அலர்ட்டாக இருங்கப்பா. ஆக்சுவலி என்னன்னா நாங்க ஒரு விஷயம் எங்களுக்கு நாங்க செல்ஃபா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்க செலவு பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்க வந்து யூடியூப்ல போடுறோம். சரியா? இதே மாதிரி போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுல வந்து நல்லா பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இதுல வந்து நல்லா பண்றவங்கள ஒன்னும் சொல்லல. ஆனா இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்க பண்ணக்கூடாது இல்லையா? இவங்க பண்றது ஸ்கேம். அதாவது இப்ப எங்க வீடியோல இப்ப ஸ்கேம் அவங்க போடுறாங்க. அந்த ஸ்கேம்ல அந்த பர்சனுடைய ஃபேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆகலாம். கரெக்டா? இப்ப நான் வந்து வீட்டுல இருக்கிறேன், நான் இதை இவங்க கிட்ட சர்வீஸ் வாங்கிக்கலாம்னு போது இந்த மூவி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணோம். இதே மாதிரி அவர் அன்னைக்கு ஏதாவது கிளீனிங் பண்ணி கொடுத்திருந்தாருன்னா நாங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம். இவங்க ஸ்டவ் எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அது காட்டணும். கொண்டு வந்தாங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா ஆகும் பாருங்க. சூப்பரான கேஸ் ஸ்டவ். இது சூப்பர் ஸ்டவ். இது இது வந்து 8 mm திக்னஸ். இது திக்னஸ் இந்த கிளாஸ் டாப். இன்னொன்று இது வந்து ஸ்பில் ப்ரூஃப்.
பால் ஏதாச்சும் கொட்டிச்சுனா கூட இங்கே தான் இருக்கும், கீழே போகாது. ஆமா. ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணி தருவாருங்க. இப்போ பாருங்க, எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாரு. நாங்க வீடியோ எடுத்து எங்க யூடியூப் சேனல் போட்டோம். ஆமா. இதுல என்ன நீங்க கூட வருவீங்க. இதுல என்னாச்சு? இது போட்டோம்னா ஆமா, புல்லுமே எரியுது, இது புல்லு உள்ளெல்லாம் எரியுது. அதுக்கு என்னன்னா இது சரியில்லை, இது வந்து சுத்தம் பண்ணல. இது அவர் பண்ணி தருவார் பாருங்க, சரி சூப்பரா பண்ணி இருக்கு. தருவாரு. இன்கேஸ் வந்து ஆனா அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கினா பரவாயில்ல, ஆமா. இப்போ வந்து கிளீன் பண்றதில்ல. அதுதான் நாம வந்து நீட்டமா வச்சுக்கிற மாதிரி தான். பாருங்க. ஆமா, ஆமா. எவ்வளவு குறுக்கு இல்ல அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குமோ அது எல்லாத்துக்கும் நடுவுல அடுப்பும் சேர்த்து பண்ணணும்னு இருக்கும். விஷயமே. ஆயிரம் வேலைக்கு வேலை போறவங்க உயிர். என்ன? வேலைக்கு போறாங்க. இல்ல, இது வந்து உயிருங்க. ஆமா. சரியா, இது உயிர். இது அப்படி இருக்கும்போது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆயிரம் வீட்டுக்காரி அது போயிட்டாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க விட்டுட்டு. ம். அது சரி வேலைக்கு போறா, பூ கட்டுறா, பசங்க பிஸ்கட் அனுப்பலாம். ஆமா, செஞ்சு கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதான் ரூல்ஸ் கனெக்ட் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் அது என்ன சொன்னேன், ஒரு 3 பின் மல்டிபின் சாக்கெட் வாங்கி வச்சு பாருங்க, முடிஞ்சிருச்சு. பர்மனெண்ட் அது. இந்த ஒரு விஷயம் இல்ல, எங்க வீட்ல இருக்கிற ஒரு ஒரு பொருளும் நாங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸ்பெண்ட் நான் வந்து பண்ணிருக்கோம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். சரியா, சோ நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, ஸ்பார்க் மொத்த வீட்டையே வந்து எரிச்சு. சரியா, இப்போ கேஸ் லீக்கேஜ், எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் இருக்குது, என்ன வந்துடும், வெடிச்சிடும். அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஆகும். கரெக்டா? எதுக்கு அந்த ரிஸ்க்? நம்ம சைடுல சேஃப்டியா இருந்தோம். ஆமா, அழகா செட் பண்ணிட்டா இருப்பாங்க. இந்த அடுப்பு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டேன் நானு. 2015ல வாங்கினது இது, மே மாசத்துல. ம். மே மாசத்துக்கு முன்னாடி. ம். எஸ். ம். ஸோ இன்னும் கூட வரும், ஆனா நம்ம யூசேஜ்ல இருக்கு. ஆமா. நம்ம எப்படி இப்போ பால் எல்லாம் கொட்டுறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது பால் பொங்கிச்சுன்னா ஆமாண்ணா. அந்த பர்னர் போயிடும். ஆமா. எந்த மாதிரி இது வந்து போயிடும். ஆமா. இப்போ தண்ணி கொட்டினா கூட பரவாயில்ல, ஆனா பால் என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஆயில் இருக்கு. பாத்துக்கணும். ஆமா, ஆமா. பொங்க வச்சு வச்சுக்கோ, அது நல்லா அடுப்பு கிட்டயே நின்னு வேலை பார்த்தா சரியா இருக்கும். நான் வந்து இந்த கேஸ் கம்பெனிக்கு ஒன்று சொல்ல போறேன், ஆட்டோ கட் ஆஃப் பண்ணி வைங்கடா அப்படின்னு. பால் பொங்கும் போது ஆஃப் ஆயிடுது. அது சொல்லிருக்காரு இப்போ. அதுதான் இதுல வந்திருக்கு, கிராம்டன்ல வந்திருக்கு. கிராம்டன்யா ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் அடுப்பு இருக்கு பாருங்க, அது ஆட்டோ கட் ஆகும். பாருங்க. இப்ப நான் சொன்னது அது ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. அப்போ என்ன இருக்குன்னா, கேஸ்ல பால் பொங்கும் போது அது ஆஃப் ஆயிடும். ஆமா. ஆமா, நான் இது வெறும்ல இத மட்டும், அதாவது இத கழட்டிட்டு அதை மட்டும் ஃபிட் பண்ணிட்டாருப்பா. அந்த வீடியோ கூட இருக்கு, நான் அதோட லிங்க் கூட உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. அவரோட சர்வீஸ்ல என்ன டிஃபெக்ட் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. இல்லையா? திருப்பி பார்க்கிறேன். நியூ இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்தாங்க. இப்போ நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, அவங்க கொடுத்தது ஓகேவா? இது உங்களுக்கு ஓகேவா? புரியுதா? அதான் சொல்றேன். இந்த புஷ் மாத்த முடியுமா? ஆமா. இந்த புஷ் மாத்த முடியுமா? இருக்கா? மாத்திடலாம்ப்பா. புஷ் மாத்திடுங்களேன், Yes. இன்னும் நல்லா இருக்கும். ஆனா இப்ப இன்னும் க்ளீன் பண்ணி கொடுக்குறியா? ரஸ்ட் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி. இது என்னன்னா நம்ம ஆசிட்ல போட்டு தான் க்ளீன் பண்ணணும். ஆக்சிட் வேணாம், பெட்ரோல் இல்லை. நான் வீட்டுல போயிட்டு நான் பண்ணிக்கிறேன். டீசல்ல போட்டாலும் இந்த வேற ஏதாவது சும்மா ட்ரை பண்ணுங்க. சும்மா லிக்விட்ல போட்டாலும் இது வராது. ஏன்னா இது என்னன்னா ஆயில், டோட்டலா ஆயில். சரி சரி. அப்படியா? இதா இருக்கிற மாதிரி இருந்தா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்ல போய் அது டிசைன் மட்டும் வந்துச்சுன்னா போதும், நான் மிச்சம் நான் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட். ஆயில் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அவ்வளோ வராது. இதெல்லாம் வருமா? இது வந்து ரஸ்ட் ரஸ்ட் வந்துருமா? ரஸ்ட் பெஸ்ட் இது வந்துடும். வந்து நம்ம என்னன்னா லைட்டா ஒரு இதுல வச்சு இது பண்ணா கூட ஓகே, உங்களுக்கு இதுல வந்து சூப்பர். ஓ, இது இப்படி வந்து ஆயிலுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணா இந்த மாதிரி வந்து ஸ்கிராப் பண்ணணும். கொஞ்சம் சொல்லணும். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி இதை சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரைட் ரைட். இல்ல நான் சோப் போட்டு ஆசிட் எடுக்கிறேன். போட்டானா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். ஆசிட்ல போடும்போது நமக்கு என்னன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஆசிட் அந்த கை எல்லாம். பட் ஆனா வந்து நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் லேடிஸ் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூடாது. இன்னொரு வீட்டுல குழந்தை வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த ஆசிட் கையோட அந்த குழந்தைக்கு ஏதாவது ஃபீட் பண்ணாங்க. இவர் அதுக்கு வந்து நல்லா clean-ஆ ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா அவங்க நீட்டா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி சொல்லுவாங்க. பட் ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours எடுத்துக்குவாங்க. கரெக்ட். பட் பக்காவா வந்து நம்ம எப்படி அதாவது நீங்க என்ன புதுசா சொல்றீங்க, buy ஒரு நாள் பண்றோம். கொடுத்துடணும்ன்றீங்க. ஆமா, புதுசா எப்படி பை பண்றோமோ அந்த ஈக்குவல் வந்து நம்ம சூப்பர். இல்ல இது இப்ப நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்களா, நான் இது மிச்சம் நான் பண்ணது முதல்ல இதை முடிச்சு போட்டுருங்க. இதுவே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாரு ஆக்சுவலி. இதுல அழகா நம்ம தொடச்சு கிளீன் பண்ணிட்டாலே போதும். புஷ்ஷும் மாத்திடுங்க. புஷ் எவ்வளவு வரும்பா? 60 ரூபாய் வரும். 60 rupees. 60 rupees வரும். ஓகே. ஏன்னா இதுவும் பழசாயிடுச்சு இல்லையா, சரி மாத்திட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இது மோஸ்ட்லி எல்லாம் சொரன்னாலே வந்துருமா? மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஆயிலா இருந்தா மட்டும் தான் நம்ம ஆசிட்ல போடணும். ரெகுலரா யூஸ் பண்றது நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம், அப்பப்ப க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க இது பண்ணாலே போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே. இவர்கிட்ட வேற சொல்லிட்டீங்களா? இவரும் கிளீன் பண்ணிடுவாரு ஃபுல்லா. இங்க கையோடய கிளீன் பண்ணி எடுத்துன்னு போயிடுவாரு. அது அப்படி இருக்கிறது நல்லது தானே. ஆமா, நாங்களும் அப்படிதான். நாங்கெல்லாம் மாத்தி மாத்தி கிளீன் பண்ணிட்டே இருப்போம். வேற விஷயம் என்னத்துங்கப்பா, கேஸ் முழுக்க முழுக்க நான் தான்ப்பா ஹேண்டில் பண்றேன். இவரும் சமைக்கிறாரு. நான் இவங்களை குறையே சொல்ல முடியாது இல்லையா, நான் தான் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபுல் சமையல் வந்து இவர் தான் பாக்குறாரு. ஏசி ஆஃப் பண்ணிட்டாரு. செக் பண்ணிட்டு பண்ணு. ஏன்னா ஃபேன் ஓடும்போது வந்து அடுப்பு எரியாது. அதுதான் ப்ராப்ளம். பர்னர் ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்துருக்காங்க. போதுமா? இல்ல அதுதான் ப்ராப்ளம், அதனால அது மட்டும் எடுத்தீங்க. கீழ இருந்து வருதுன்றாங்க. கீழ இருந்து வருது. ஆமா, கீழ இருந்து வருது. பாதி ஏறி போகுமே. இந்த டேப்போட லைஃப், டேப் வந்து அப்படியே தாங்க இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா எப்ப ரிமூவ் பண்றோமோ அது வரல அப்படியே தான் இருக்கும். இந்த டேப் அப்படிதான் இருக்கும். ஆமா, டேப் வந்து லீக்கேஜ் மட்டும்தான், மற்றபடி வேற எதுக்கு. ஓகே. வீடியோமா ஸோ இப்போ அந்த பர்னருக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கு. இப்போ இவர் எடுத்தது வந்து வீடியோ. இப்போ இவர் வந்து பிரீத்தி இது எடுக்கணுமா? ஓகே. இவர் நல்லா இருக்குன்னு சொன்னாரா? அக்கா நான் வீடியோ எடுக்கல பாருங்களேன். அதனால மதியம் கிடைக்கும். இப்ப இல்ல கணக்கு மண்ணு எவ்வளோ வராது? 350 ரூபா. ஓ, இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் டைட் ஃபிட்டா இருக்கணுமா? கொஞ்சம் டைட்டா இருக்கணும், அப்பதான் வந்து இது வந்து கொஞ்சம் நார்மல் குவாலிட்டி இருக்கு. நாம கொடுக்கறது வந்து ஹெவியா இருக்கு. இந்த குவாலிட்டிக்கு இந்த குவாலிட்டிக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமால, அதாவது இதுக்கு டிஃபரன்ஸ் பெருசாவே இருக்கு. ஆமா, அந்த குவாலிட்டி நீங்க லைட்டா தையல் கொடுக்கும்போதே தெரியும். கொடுக்கறதுக்கே வந்து காசு சாம் கொடுக்குறாரு. இந்த
வெயிட்டே தெரியாது. ஆமா இது ரொம்ப தின்னா இருக்கு. இது வந்து ஒரு 30-40 கிராம்ஸ் இருக்கும். இது 100 கிராம்ஸ் இருக்கும். நல்ல வெயிட்டா இருக்கு. இன்னொன்னு பாருங்க, இந்த எப்பவுமே இந்த 3 டாட் வரது தான் வந்து ஒரிஜினல். ஆமா இந்த மாதிரி டாட் இல்லாம கொடுத்துருக்காரு. இதுல டாட் இருக்கிறது இதனால சொல்றாரு. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. இது வந்து இந்த இது வந்து லென்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்த தம்பி வந்து கட் பண்ணிருக்காரு. இவர் வந்து சேஞ்ச் பண்றாரு வந்து இது கூட செக் பண்ணாம அப்படியே வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இங்க பாருங்க, இப்போ நீங்க வந்து இந்த இது கட் பண்ணதுக்கு ரீசன் சொல்லுங்க. கட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, இது உள்ளது போட முடியாது. வந்து ஸ்டவ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி வைக்கவே கூடாது என்னைக்குமே. இது வந்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா கிராஸா இருக்கும். இந்த வியூ பார்க்கும்போது வந்து கிராஸா தெரியுதுங்களா, பிளாட்டா இருக்காது. ஆமா அந்த ரீசனுக்காக தான் வந்து நம்ம மேல வைக்கிறோம். ஓகே. இப்ப இவர் வந்து வச்சு கொடுத்தது அப்படியே மேல கீழதான் இருந்துச்சு, கீழதான் இருந்துச்சு. கீழதான் இருந்துச்சு. ஆமா. பட் இன்னைக்கு கட்டிங் பண்ணது அப்படிங்கறது வந்து Cutting எதுக்காக நம்ம ஆக்சுவலா ஏன் பண்ணாருன்னா, இந்த இடத்துல வந்து போகாது இல்லைங்களா, இந்த இடத்துல இடிக்கும். போகாது இல்லைங்களா, இந்த இடம் இடிக்கும். இந்த லெங்த் இருந்ததுன்னா கட் பண்ணி ஃபைன் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒரு சில கட் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. நம்ம என்ன தெரியாம நம்ம க்ளீன் பண்ணும்போது இப்படி கை எடுத்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, கையில சின்னதாக பிசு இருந்தா கூட கையை கிழிச்சிடும். அதனாலதான் நம்ம லைட்டா ஃபைல் பண்ணிக்கிறோம். என்னாச்சு, ரெடி ஆயிடுச்சா? க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணனா முன்னாடியே எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. மதியம் சமைச்சிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. சாயந்தரம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அதான் மதியம் முடிச்சுக்கோங்க. சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் அடுப்பு ஃப்ரீயா இருக்கும்ல, கொண்டாந்து கொடுத்துறதான். 2 மணிக்கு மேல எப்படி சமைக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்பி 4 மணி 5-6 மணிக்கு தான் சமைக்க ஆரம்பிப்பாங்க. காஃபிக்கு வைப்போம். அந்த டைம்ல எடுத்துட்டு வாங்க. அந்த டைம் எடுத்துட்டு வந்தா அவங்க இப்ப ಎಷ್ಟು மணி தான் மதியம் சமைக்கிறதுக்கு? சமைச்சாச்சு. 2 hours கழிச்சு வராங்க. 2 ஹவர்ஸ்ல முடியாது கண்டிப்பா. அதனாலதான் நாங்க அந்த டைமிங் கேக்குறது. க்ளீன் பண்ண இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் டைமிங் கேக்குறது. இப்போ எங்களுக்கு இவரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்துறாரா, அதனால அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிறோம். நீங்க ஃபுல்லா க்ளீன் பண்ணோம்ல, அது டைட் எடுக்கும்னு சொல்றாரு. இன்னும் போவானா? இதெல்லாம் கண்டிப்பா ஆகிடுவேன். ஓகே. ஆசிட்ல தான் போடணும். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால க்ளீன் பண்ண முடியுமா க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. இப்ப பின்னாடி இது ஃப்ரெஷ் எஃபெக்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க இவன் எப்படி இருக்கான். அழகா இருக்காங்களா? ஆமா, புது அடுப்பு ஆயிடுச்சு. மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கும். இதான் சாயந்தரமா வந்துட்டீங்களா? ஸ்டவ் வெளியே எடுங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கு. நான் பார்த்து சொல்லிடுறேன். அவங்க பார்த்து சொல்லுவாங்க. 7 நேரம் ஆகுன்னு சொல்லிடுறேன். கிளி பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றப்பா. பாருங்க, இப்போ புது புஷ் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் clean பண்ணி வச்சிடுறேன். 60 ரூபாய். 60 ரூபாய். 4 இங்க பாருங்க, இத வந்து கொஞ்சம் இது பண்ணணும். செட்டட் உட்காந்துருவாங்க. உட்காந்துருவாங்க. சரி வாங்க பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் வாங்க. எனக்கு எல்லாம் செய்ய தெரியும். அந்த இதெல்லாம் வந்து அவங்க டெக்னிக்கலா வந்து டெக்னிக்கலா எல்லாம் சரி பண்றதெல்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும். வந்தாரு தம்பி, அடியில பிடிச்சி சொரன்னாரு, அழுக்கெல்லாம் வந்துருச்சு. அவ்வளவுதான். இதே மாதிரிதான் நாங்க என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இங்க வந்ததும் ஜியோ கனெக்ஷன் எடுத்தோம்ப்பா, பிராட்பேண்ட் வச்சு செஞ்சுட்டாங்க நம்மள. கம்மாட்டி. அதாவது நாங்க வந்து சேனல்ல வளர்க்கலாம்னு பார்த்தா சேனல் எங்களை வளர்த்துன்னு ஆமா, தானா கிடைக்குதுங்க. தானா கண்டென்ட் கிடைக்குது. ஒசூர் மக்கள் எப்படி, வீட்டுக்கு வரவன் எப்படி,
ஆமா அப்படின்னுட்டெல்லாம் எங்களுக்கு வந்து அழகா சொல்லி கொடுக்குறாங்க. சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். இதனால என்ன ஆகுது தெரியுமா, அடுத்து வரவங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் எங்களால கொடுக்க முடியும். படிக்க முடியும். நாங்க வந்து அடிபட்டிருக்கோம்ப்பா, நீங்க அந்த மாதிரி அடிபடாதீங்கன்னு நம்ம சொல்லதான் முடியும். அது அவங்க கேட்கலன்னா அது எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். விருப்பம். எல்லாமே வந்து அவங்களுடைய டிசிஷன், சாய்ஸ் அண்ட் டிசிஷன். நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இவங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க, எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் ரொம்ப வெள்ளந்தியா இருந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கேன்பா என் லைஃப்ல. நம்புறோம். இது வந்து ஆயில் அந்த டஸ்ட் எல்லாம் நானும் நிறைய தடவை இது நம்ம தொலைக்கிற பாத்திரம் இது ஸ்க்ரப் எல்லாம் வச்சு தேய்ச்சி என்னால பாதி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸ்க்ரப்ல போட்டாலும் கொஞ்சம் தான் காணும். ஆசிட்ல போட்டு ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம். உள்ள கை வச்சுதான் எனக்கு வந்து இதனுடைய ஆசையே போயிடுச்சு. எனக்கு 10ஆம் தேதி வேணும், அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி வச்சிருந்தேன், ஸ்பான்ஸ் இதை வச்சு தொடச்சிக்கிட்டு ரப்பு போட்டாங்க. அதில் அப்படியே மனசெல்லாம் வந்துச்சு. 10ஆம் தேதி வேணும். ஸ்கிராட்ச் எல்லாம் சரி பண்றதுக்கு ஏதாவது இருக்குதா? வேற ஸ்டவ் மாத்தினேன். வேற ஸ்டவ் மாத்தணும். லாஸ்டா போனா இன்னும் ஸ்கிராச்சஸ் தெரியும். ஆமா ஆமா, ஏதோ இப்போ ஸ்கிராச்சஸ் கிறிஸ்டின்ல வருது. அப்படிதான் இருக்கு. இது வராரு, ஏசி ஆஃப் பண்ணிட்டு போயிடா இருப்பான். க்ளீன் பண்ணி தான் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, எங்க பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிட்டா. இனிமேல் சூப்பரா பறக்கும். பட்டர்ஃப்ளை சூப்பரா பறக்க போகுது, பிச்சுக்கிட்டு பறக்க போகுது. நீ ஆனா எதுக்கு வேஸ்ட் பண்ணி? இதுல என்ன ஒரு விஷயம்னா, நாங்க வந்து இப்ப எஸ்பி என்டர்பிரைசஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம் இதுல. இங்கேயும் போய் எல்லாம் தொடிச்சுன்னு இருக்க பாத்தியா? நான் இங்க வந்துருப்பேன் டெய்லி ஒரு அவர். இங்கயா இவர் வந்து தொடச்சு கொடுக்குறாராம்பா. இவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. ₹1 வேணாம், சரியா? இப்ப வந்து அடுப்ப கனெக்ட் பண்ணி செக் பண்ண போறீங்க அப்படிதானே? ஆமாங்க, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஃபைனலா நம்ம வந்து செக் பண்ணா முடிஞ்சிச்சு. அவர் பண்ணதுலயே இது ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி ஒரு லாக் பண்றது. நான் ஏமாந்துட்டேன் ஆக்சுவலி. நான் இப்ப கூட நான் அவரை வந்து பிளேம் பண்ணல. The thing is, சரியா பண்ணி கொடுத்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். பண்ற ஒர்க்கை நீட்டா பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும். இதனாலதான் நிறைய பேர் வந்து நான் நீட்டா பண்ணுவேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்களா? ஆமா, கண்டிப்பா. எல்லாம் நீட்டா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்கப்பா தமிழ்நாட்டுல. எது சொன்னாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனையில தான் எல்லாமே வேடியில தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஆமா, இப்ப பாருங்க நம்ம அடுப்பு எப்படியே தக 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 தகன்னு எரிய போகுது. அவர் பாருங்க திருஷ்டி சுத்தி போடுற மாதிரி எல்லாம் சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு நெருப்பு. இப்படிதான் செக் பண்ணுமா? இதான் வந்து இதுதான் செக் பண்ணுவோம். ஆக்சுவலா நாங்க வந்து இப்படிதான் செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, மைனூட் லீக்கேஜ் இருந்தா கூட உங்களுக்கு வந்து லைட்டா காட்டி கொடுத்துரும். உங்களுக்கு லைட்டா இஷ்யூஸ் வந்து இப்ப இன்னும் அடுப்புல அந்த அடியில இருந்து ஃப்ளோ ஆச்சு பாருங்க, அது வந்து நல்ல விசிபிளா தெரிஞ்சிச்சு. அதாவது இதுலயும் அப்படி விசிபிளா தெரிஞ்சு சொல்ல வரீங்களா? ஆமா, இதுலயே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி விசிபிளா தெரியும். உங்களுக்கு மைனூட்டா வந்தா கூட ஃபர்ஸ்ட் டே வந்து இவரு இந்த மூர்த்தி செட் பண்ணி கொடுத்த போது ஃப்ளேம் வந்து இந்த மாதிரி ப்ளூவா வந்துச்சுப்பா. சோ சரி, அது சரியா இருக்கு, ப்ளூவா ஃப்ளேம் வருது, அது வந்து நல்லா இருக்கு, சேஃப்டியா இருக்குன்னு அர்த்தம்னு அவர் சொன்னாரு. ஆமா, ப்ளூ ஃப்ளேம் வந்தாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது விழுந்துராது, ஒரு பிரச்சனையும் இருக்காது.
ரொம்ப ஃப்ளேம் அதிகமா வந்துச்சு அப்படின்னா ம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் எல்லாமே கறி ஆக ஆரம்பிக்கும். அதை சொல்லு. அதுதான் வந்து இதாகும். அப்போ இல்லத்தரசிகள் யார் யார் வந்து பாத்திரம் தொலைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தின்னு சொல்ல வரீங்க. ஆமா கண்டிப்பா. ஆமா, எவ்வளவு தேய்ச்சாலும் தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பட் இது வந்து இங்க இதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? என்னாச்சு இப்போ? இது இல்ல அது வந்து ரொம்ப ஃப்ளேம் வர மாதிரி இருக்கு. லைட்டா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மாத்த முடியுமான்னு கேக்குறேன். அது மாத்தலாம்க்கா. பட் என்னன்னா அந்த என்னப்பா உடஞ்சிச்சா? அது வந்து உடஞ்ச அந்ததான். ஆக்சுவலா வந்து அது என்ன வேற ஏதாவது மாத்திராங்க வேற எந்த ஸ்டார் நமக்கு. அவங்க கிட்ட இருக்குங்களா? ஆமா பட்டர்ஃப்ளைல ஆனா ஆக்சுவலா அவங்களும் ஆர்டர் பண்ணி தான் வாங்குவாங்க. இருந்தாலும் வாங்கிக்கிறோம். கேளுங்க. ஆ, நீங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா சொல்லுங்க, நான் மாத்தி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா மாத்தது சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அது ரெண்டு மட்டும் பழசா இருக்கு. அடுப்புக்கு பருத்துட்டே நீல இருந்து அது ஒண்ணு மட்டும் தான். அவன் தானே போட்டீங்க? அது 77 சார். இது 65. 65, இது 77, இது கம்மியா தெரியும். 65. ஆ இப்போ ஓ, பெருசு சின்னது 58. இதெல்லாம் வீடியோல மென்ஷன் பண்றீங்க. ஆமா, நான் எல்லாமே பண்ணுவோம்பா. நீங்க பேசுறது டாப் டு பாட்டம் நீங்க என்னென்ன பேசுனீங்கன்னா எல்லா ரெக்கார்டிங் இருக்கு. மேக்ஸிமம் இதனுடைய எல்லா பொருளை பத்தியும் தெரியும். அதாவது நான் 10 வருஷமா வச்சிருக்கிறேன்னா அது அப்பவே நான் வேற நானும் கத்துப்பேன் தானே. இது பாருங்க, இப்ப நீங்க பேசுனது 14 நிமிஷம், இதுக்கு முன்னாடி பேசுனது 12 நிமிஷம் பேசிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி உள்ளார பேசுனது 20 நிமிஷம் பேசிருக்கீங்க. ரிப்பீட் வச்சு ஒட்டிட்டு அப்புறம் பண்ணலாம். ஸ்பெசிபிக் ஒர்க்னா என்ன வேணும்? உள்ளே ஒட்டிக்கிங்க. இல்ல இது சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்றாங்க. மதிய சாப்பாடு இல்லை. அதுதான் நானும் சொன்னேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். வந்து வரா சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். இவங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு. அதுதான். ஹலோ சொல்லுங்க. ஹலோ. இவங்க தான் இன்னைக்கு வந்து அடுப்பு கிளீனிங் கொடுக்க வந்தாங்க. இப்ப சமைச்சிட்டு கொண்டு வந்து தர போறாங்க. பை பை. உங்க பேர் என்ன? சின்ன பாப்பா. சின்ன பாப்பா. பாருங்க, சின்ன பாப்பா இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க, நல்லா தெரியுவீங்க சூப்பரா. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, வாங்க போயிட்டு வாங்க. அவங்க பேர் சின்ன பாப்பாவா? 68 தான் இது சரியா இருக்கு. சவுண்ட் தான் ரொம்ப பெருசு. ரொம்ப ஹை ஃப்ளேம். ஓ, தீஞ்சிரும். இப்ப நல்லா இருக்கா? அப்ப இது- ஸ்டார்ட்டா இருக்கும். எஸ், தீஞ்சிரும். ஆமா, நீங்க கூட ஏதோ பெருசு சின்னது வேணும் நீங்களே. இப்ப எது பெருசு எது சின்னது? பார்த்தா அவனுக்கு எது தெரியுது? சின்னதா. எனக்கா கண்ணு தெரியாது. அது கொஞ்சம் துடைக்கணும். இது ஒண்ணும் இல்லை சார். இந்த இதுவுமே ஆசிட் ஆசிட் இருக்கா அவங்ககிட்ட? ஆசிட் இருக்கு சார். ஆனா வந்து எந்த ஆசிட் அது? அது வந்து 2 லிக்விட் மிக்ஸ் பண்ணி காட்டுங்க. அது இங்கெல்லாம் இது எடுத்துக்கணும். வாஷ் பண்ற இடத்துக்கு இங்கெல்லாம் இருக்கு. வேணும். ஏன்னா டேஞ்சர். ஆமா கேஸ் பக்கத்துலயே எனக்கு இது கொஞ்சம் இல்ல அவங்ககிட்ட நான் கேட்கட்டுமா? ஸ்டாண்டு ரவுண்டா இருக்கு, ஹெவியா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம இது பிரியாணி செஞ்சு இது டொனேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல, சூப்பரா இருக்கும். இதில் வந்து ஸ்கொயர் இருக்கு, ரவுண்ட் இருக்கு, ஸ்டீல் இருக்கு. சிங்கிள் பர்னர். ப்ரெஸ்டீஜியே சிங்கிள் பர்னர் இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு. ஆமாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ண நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அடுப்பு ஃபீட் பண்ணி தருவாங்க. அப்புறம் ஸ்டோலாம்